டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு தூக்கம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது நிச்சயம் தூங்கணும். இப்போ நித்திரை இல்லாமல் போனால் உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. இது நம்மளுடைய அந்த காலத்துல இருந்தே பார்க்கும்பொழுது இரவு நேரம் அப்படின்னு சொல்றது உறக்கத்திற்கான ஒரு நேரம். பகல் முழுவதும் அந்த சூரியன் உதித்ததுல இருந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு சூரியன் மறைவுக்கு பிறகு நம்ம உடலுக்கும் ஒரு ஓய்வு அப்படின்றது தேவை. அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது இரவு நேரத்தில் உறக்கம் ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல இரவா பகலான்னு தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப இயந்திரமயமாக இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வேகமாவும் நம்ம உடல்ல பல நோய்கள் ஏற்பட்டுருது. உறக்கம் இல்லைன்னா பல நோய்கள் நம்ம உடல்ல ஏற்படுது. உஷ்ணம் உடல்ல உஷ்ணம் ஏற்படுறதுக்கு உறக்கம் இன்மை ஒரு காரணம். உஷ்ணத்தினாலும் உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு நோய்க்குமே பேஸா நம்ம இருக்கக்கூடியது, அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த தூக்கமின்மையை சொல்லலாம். தூக்கமின்மை இப்போ ஒரு நாள் தூங்கல, ஒரு நாள் தூங்கலனாலே நம்ம என்ன பண்றோம்னா அந்த தூக்கம் இன்மையின அதை சரி செய்யறதுக்கே உடல் 5ல இருந்து 6 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ அந்த செல் டேமேஜ், நம்ம உடல்ல ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இரவு நேரத்துல தான் கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றதே நம்ம உடல்ல நடக்கும். இப்போ பகல் முழுவதும் நம்ம சாப்பிட்ட உணவில் இருந்து நம்ம பிரெயின்ல எவ்வளோ டேமேஜ், நம்ம எவ்வளோ திங்கிங் நம்ம பண்ணியிருப்போம், எவ்வளோ யோசிச்சிருப்போம், எவ்வளோ தாட்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடி இருக்கும். ஸோ அதை எல்லாமே கிளென்ஸ் பண்றதுக்கு இரவு நேரம் தான், உறக்கத்துல தான் இது எல்லாமே நம்ம உடல்ல நடக்குது. அந்த டைம்லயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ உடல்ல நிறைய கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும், நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுது. முக்கியமாக இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கே ஏகப்பட்ட நோய்கள், அதுலயும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ் எல்லாமே ஏற்படுது. அப்போ இதயத்தில் ஏற்படக்கூடிய கார்டியாக் அரெஸ்ட், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் முக்கியமாக இந்த தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கு. சரி, இந்த தூக்கமின்மைன்றது 2 வகையா பிரிக்கலாம். ஒருத்தர் ஒரு ஒரு கேட்டகரியில என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒர்க் ஜாப் நேச்சரே நைட் தான், நைட் ஷிஃப்ட் தான் நான் பார்த்து ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இரவு நேரத்துல நான் படுக்கலாம் போயிடுறேன், ஆனா எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தூக்கம் வராதனால மொபைல் ஃபோன் எடுத்து வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல தான் தொடர்ந்து தூக்கம் இன்மையால் நமக்கு உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், இல்ல படுத்த உடனே ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத பார்க்கலாம். முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த தூக்கம் வராமல் இருக்குன்னா, இது தூங்கின பிறகும் ஒரு சிலருக்கு என்னன்னா, இந்த சுகர் அதிகமா இருக்கும்போது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, சர்க்கரை நோய் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரவு நேரத்துல தூங்கின உடனே எந்திரிச்சு ஒரு 2 hours ஒன்ஸ் நான் யூரின் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், சிறுநீரகம் பிரச்சனைகள் இருந்தாலும், அதிகமான சர்க்கரை அளவு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, இரவு நேரத்துல எந்திரிச்சு எந்திரிச்சு யூரின் போய்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இரவு நேரத்துல உறக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த உறக்கம் ஆழ்ந்து வருவதற்கு என்ன செய்யலாம். ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி இரவு நேரத்துல உணவு அப்படின்றது ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுக்கிறோம். ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுனா ஒரு 7ல இருந்து 8 மணிக்குள்ள இரவு உணவை நிச்சயமாக முடிச்சுட்டு, நம்ம உணவு எடுத்த பிறகு கொஞ்சம் தூரம் நம்ம நடைப்பயிற்சி செய்வது நல்லது. இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம நடைப்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம உணவு முறைகளை நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். அடுத்ததாக இரவு உறங்குவதற்கு முன் நம்ம சில மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் பால்ல சில மூலிகைகளை நம்ம கலந்து குடிக்கும்போது நல்லாவே நமக்கு உறக்கம் வரும். நான் சொல்ற இந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இதுல கலந்து பால்ல கலந்து நம்ம குடிக்கலாம். இதற்கு என்ன தேவைன்னா, ஏலக்காய் தேவை, ஒரே ஒரு ஜாதிக்காய், முழுசா ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் நம்ம எவ்வளவு எடுக்க போறோம்னா, ஒரு 30 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 30 கிராம் ஏலக்காய், ஒரே ஒரு முழு ஜாதிக்காய் எடுக்க போறோம். இதுலயும் 30 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கணும். கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது கிராம்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். ரொம்ப கம்மியா நம்ம கிராம்பு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கசகசாவும் 30 கிராம். இந்த மூலிகைகள் எல்லாமே லேசா வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஜாதிக்காயும் நம்ம நெய்ல ஒரு 2 சொட்டு நெய் விட்டு
வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பால்ல கலந்து குடிக்கணும். இப்போ இத வந்து இரவு யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் வந்து எல்லாருமே 20 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இத ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா பால்ல கலந்து கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ சேர்த்து அந்த பால வந்து குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது நெறைய பேர் எனக்கு குடிச்சோனே நல்லா மயங்கி தூங்கிடுவோமா அப்படின்னா, குடிச்சிட்டு நம்ம படுக்கும்பொழுது மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தொடர்ந்து இத வந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, 1 வாரத்திற்கு பிறகு அந்த உறக்கம் அப்படின்றது நல்லாவே நமக்கு வர ஆரம்பிக்கும். நிச்சயமா இத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா, ஏலக்காய் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி, மனதிற்கு ஒரு ஆறுதல், அதாவது ஒரு ரொம்ப டயர்டா நம்ம இருந்திருக்கோம்னா, அந்த ரெஸ்ட்ட குடுக்கக்கூடிய ஆற்றல் ஏலக்காயில இருக்கு. அந்த ஏலக்காய் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ஆயில்ஸுமே நமக்கு வந்து மனதிற்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியது மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் இந்த கசகசா அப்படின்னு சொல்றதும் ஒரு உறக்கத்தை உண்டாக்கக்கூடியது தான். கசகசா விதைகளும் நம்ம பயன்படுத்தும்போது ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது. அதே மாரி தான் ஜாதிக்காயும் நம்ம சொல்றோம். ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லும்போது நரம்புகளுக்கு வலிமை தரக்கூடியது. அடுத்த நாள் நம்ம நல்லா பிரிஸ்கா எந்திரிச்சு ஒர்க் பண்றதுக்கு ஜாதிக்காய் ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கும், உறக்கம் நல்லா வர்றதுக்கும் ஜாதிக்காய நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த மஞ்சளும் இதோட சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லா மூலிகையும் சேர்த்து பால்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி இது குடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் நம்ம எடுக்கக்கூடாது. வேற ஏதாவது நீங்க மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த பாலை குடிக்கலாம். இதற்கு அடுத்ததாக அஸ்வகந்தா சாப்பிடலாமா? உறக்கம் வருமான்ட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. அஸ்வகந்தா பொடியும் நம்ம தனியா சாப்பிட்டுக்கலாம். இல்ல அஸ்வகந்தா பொடி நீங்க சாப்பிடுறீங்கன்னா, அது தனியா பால்லயோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ நம்ம குடிக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம்னா, ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுக்கலாம். ஸோ இத மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது, இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் வரும். காலையில எந்திரிச்ச உடனே நல்லா பிரீத் பண்றது, பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு, மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம்னா, ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும். ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அடுத்தது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா, பல நோய்களுக்கு முக்கிய காரணம் இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான். ஸோ இத நம்ம சரி செஞ்சுட்டோம்னா, பல நோய்கள் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.